அப்புறம் வண்டிக்குள்ளே குரங்கு தூக்கி உள்ளே விடுறது. இவங்களே பர்பஸா மரத்தை ஒட்டி போயிட்டு இருக்கல வண்டி. அப்போ என்ன மரத்துலேருந்து குரங்கு தூக்கி உள்ளே விடுறது, தூக்கி போடுறது. நம்ம டிரைவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குரங்கு வந்துட்டு குரங்கு வந்தால் உள்ள என்ன பண்ணுவோம், பேனிக் ஆகும், டக்குன்னு ஒரு திருப்பூருக்கு பேனிக் ஆகிடும். கரெக்ட், பேனிக் ஆகும். நம்ம ஓரம் கட்டுவோம், அப்போ வண்டிக்குள்ளே ஏறிடுவாங்க. இது இருந்துச்சு. அப்புறம் மரம்லாம் ஹைவேல மரம் நட்டார் அசோகர்னு சொன்னாங்கல்ல, மரத்தில் உட்காந்து பொத்துன்னு உள்ளே குதிக்கிறது. கேபின் மேலே, லாரி கேபின் மேலே குதிச்சு அப்படியே சைடால உள்ளே வந்து இறங்குவாங்க. உள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் கூட. இப்போ இந்த ஜிபே ஊபிஐ இதெல்லாம் வந்த பிறகு வழிபறி இல்லை. ஏன்னா பணமாக யார்கிட்டையும் இல்லை. ஏன் வேற நான் சொல்லுது தமிழ்நாட்டு திருடர்கள் அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கேன். வடக்க போனீங்கன்னா அவங்க வேற ரகமே வேற. இன்னமும் பஞ்சாப் சிங்கு வண்டிகளை ஃபாலோ பண்ணி போகிற தமிழ் வண்டிகள் எவ்வளோ இருக்குது. ஊபியில் நிறைய இடங்கள்ல இருக்குது, பீகாரில் நிறைய இடங்கள்ல இருக்குது, ஊபியில் ஜபல்பூரில் எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. நம்மளை உமா விட்டு கேட்டால் தானே பெட்டு பொழிச்சுது. அப்போ தான் இந்த சிங்குகள்லாம் வால் எடுத்து இறங்கிடுவாங்க சண்டைக்கு. மேவாட்டு இப்போ கேரளாவில் போய் ஒரு ஏடிஎம் தூக்குறானு வருது. ஒரே நைட்டில் மூணு ஏடிஎம் அடிச்சானுங்கள்ல. அடிச்சுட்டு அவனுக்கு நம்ம இப்போ கேரளா போலீஸும் ஒரு காரை தேடிக்கிட்டு இருக்கான், ஹூண்டாய் காரை. அவன் அந்த காரையே ஒரு கண்டெய்னரில் ஏற்றிட்டான். காரை தேடி கொண்டு இருக்கிறாய், கண்டெய்னர் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு அடி தாங்க, ராட் அடி தானே, டம்மு அடிச்சுட்டு நகையை பூரா சுட்டிட்டு வயல்வெளியில் போகிறாங்க. வயல்வெளியில் ஊருக்கு அந்நியமானவங்க வயல்வெளியில் போனால் எல்லாரும் பார்க்க தானே செய்வாங்க. கிராமத்துக்கு யாரா என்னன்னு அவனோட ஊர் மக்கள் அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஆரியெல்லாம் வடக்க போயிட்டு வர்றாங்களா வட மாநிலத்தில், வந்தால் தான் போச்சு. பஸ்ஸு நான் சொல்கிறேன், பஸ்ஸே சேஸ் பண்ணுவானுங்க. லேடிஸை காட்டி வழிபறி பண்ணுறது. இப்போ நடந்துச்சு ஒன்று, லேடிஸை காட்டி வழிபறி பண்ணுறது. இப்போ மதுரை வயலில் இருக்கிற தம்பி வாடகை கார் ஓட்டுறாங்கல்ல, இந்த ஓலா ஊப்பர் லேடிஸ்ன்னு இருக்கு. தலைவன் லேடிஸ் ஒன்று கையெல்லாம் காட்டுதுன்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு வண்டியில் ஏற்றிருக்கான். அந்த லேடி சொல்லி வந்து 2 ஆம்பளை ஹிந்திக்காரங்க இறங்கியிருக்காங்க. அவங்க டைன்னு தலைவன் வண்டியை விட்டுட்டு ஓடி போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து மீட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த மதுரை பைபாஸ் கிட்ட சொல்கிறேன், நீ ரொம்ப தூரம் போகிற. எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லேடிஸை காட்டி வழிபறி பண்ணுறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சார் இவங்களை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கவோ இல்லை அந்த மாதிரி இதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்தந்த மாநில காவல்துறைக்கு தெரியும்ல சார், இங்கேருந்து போகிறாங்க ஒரு கேங்கு ராபரி பண்ணுறாங்கன்ட்டு. ஏன் சார் அவங்க ஸ்டேட்டுக்குள்ளேயே அவங்களை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திருட்டு வழிப்பறி இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் படித்தாலும் சரி, இல்லை திரைப்படமாக பார்த்தாலும் சரி, ஒரு பயங்கரமான திகில் அனுபவம் நமக்கு இருக்கும். நம்மளில் சில ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் ட்ராவல் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இந்த திருட்டு வழிப்பறி இது பற்றிலாம் தெரியுமான்னு தெரில. ஏன்னா 90கள் அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் குறைந்ததாக சொல்கிறாங்க. திருட்டு வழிப்பறி எப்படி நடக்குது, யார் அதில் ஈடுபடுறா, இன்றைக்கி தேதியில் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது குறித்து பேச போகிறோம். வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கங்க சார். இந்த திருட்டு வழிப்பறி மாதிரியான சம்பவங்கள் வந்து இன்னைக்கு தேதியில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹைவே ராபரி, லாரியில் திருடுறது, இல்லை லாரியிலேருந்து வந்து வீட்டில் திருடிட்டு போகிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு லாயர் மட்டும் இல்லை, நீங்கள் முன்னாடி உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஓட்டுநராகவும் இருந்திருக்கீங்க. அப்படின்றதுனால உங்ககிட்ட அதை பற்றி கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சார் நடக்குது இந்த வழிப்பறி, யார் ஈடுபடுவா இதில்? ஆக்சுவலாக கனரக வாகனம் ஓட்டுறவங்களுக்குலாம் நம்மளுடைய உயிர் பாதுகாப்பே கிடையாது. இப்போ ஒரு சிசிடிவிலாம் வந்த பிறகு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி பாதுகாப்புலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கெல்லாம் வண்டிக்குள்ளேயே ராடெல்லாம் நாங்கள் வண்டிக்குள்ளேயே ராடு வச்சுருப்போம். இவனுக்கு அப்படியே ஸ்லோவாக தான் போகும் லாரி. இப்போ வந்து தொப்பூர் காட்டில் ஏறுதுன்னு வச்சுக்கங்களேன், இன்ச்சாயிரும். அதான் நடந்து போகிறவன் வந்து கூடதெல்லாம் வேகமாக போயிடுவான். ஓகே, சர்வசாதாரணமாக சைடில் பிடிச்சி உள்ளே வந்துடலாம். லோடுனாலையா? ரோடே மேலாக ஏறும். ஒரு தொப்பூர் காடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னொரு மலையிலேருந்து இன்னொரு மலை கனெக்ட் ஆகிற இடம் அது. லோடு வண்டியெல்லாம் இழுக்காது. இப்போ எல்லாம் இல்லை கார் மாதிரி இருக்குங்க லாரியெல்லாம். கியரெல்லாம் அப்படி தட்டினா போகும், தட்டினா வரும். பவர் ஸ்டேரிங்கு, பவர் சரி, ஏசியோட வந்துட்டு லாரி. இப்போ என் மனைவியோட தாய்மாமா எடுத்துக்காரு, ஏசியோட ஈச்சர் ஏசியோட தான் வருது. RTO ஏசி மஸ்ட்டுட்டாங்க. டிரைவருடைய அவங்களுடைய சுகாதாரத்துக்காக வேண்டி, அவங்க ஹெல்த்துக்காக வேண்டி ஏசி கம்பல்சரி. அப்போ கேட்டால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் திருடுவாங்க. வண்டி நிறுத்தி போட்டு தூங்குறோம்னு வச்சுங்க, டீப்பு உள்ளே விட்டு டீசல் திருடுறது அது இன்றைக்கி இருக்குது. அது மாறவே இல்லை. ஸ்டெப்னி ப்ராக்கெட்டை கழட்டுறது. ஓகே, ஸ்டெப்னி ப்ராக்கெட் வெளில தான் இருக்குது, வண்டி விட்டு வெளில அதை கழட்டுறது. அப்புறம் பேட்ரி வெளில இருக்கும். அது ஒரு அப்போ வந்து சட்டத்தில் தான் அடிச்சிருக்கும் பேட்ரிக்கு பக்கத்தில். அது ஒரு கிளாம்பெல்லாம் இருக்காது. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக கிளாம்ப் போட்டிருக்காங்க. தினமும் என்ன கவனின்னு அதில் எழுதியிருக்கும் பேட்டரியில். இப்போ கிளாம்பு ஒரு 10 பொருள் நெட்டை போட்டால் கிளாம்பு வெளில வந்துடும். பேட்டரி தூக்கிட்டு போயிடலாம். ஒரு பேட்டரி 7000 ரூபா வச்சுங்க, 2 பேட்டரி 15000 ரூபா. செகண்ட் ஹேண்டில் விற்ற உமா போகிறோம் விற்கிறது தானே, அது பண்ணாங்க. அப்புறம் வண்டிக்குள்ளே குரங்கு தூக்கி உள்ளே விடுறது. இவங்களே பர்பஸா மரத்தை ஒட்டி போயிட்டு இருக்கல வண்டி. அப்போ என்ன மரத்துலேருந்து குரங்கு தூக்கி உள்ளே விடுறது, தூக்கி போடுறது.
நம்ம டிரைவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குரங்கு வந்துட்டு குரங்கு வந்தால் உள்ள என்ன பண்ணுவோம், பேனிக் ஆகும் டக்குன்னு ஒரு திருக்கு பயம். பொறுக்கு பேனிக் ஆகிடும். கரெக்ட், பேனிக் ஆகும். நம்ம ஓரம் கட்டுவோம், அப்போ வண்டிக்குள்ளே ஏறிடுவாங்க. இது இருந்துச்சு. அப்புறம் மரம்லாம் ஹைவேல மரம் நட்டார் அசோகர்னு சொன்னாங்கல்ல, மரத்தில் உட்காந்து பொத்துன்னு உள்ளே குதிக்கிறது. கேபின் மேலே, லாரி கேபின் மேலே குதிச்சு அப்படியே சைடால் உள்ளே வந்து இறங்குவாங்க. உள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் கொடு. இப்போ இந்த ஜிபே ஊபிஐ இதெல்லாம் வந்த பிறகு வழிபறி இல்லை. ஏன்னா பணமாக யார்கிட்டையும் இல்லை. இங்கேருந்து வடமாட்டுக்கு ஒரு லாரி போகுதுன்னா அந்த டிரைவர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கேஷ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, டீசல் போடணும், வாடகை ரிட்டர்ன் தான் வாங்க முடியும். இல்லை அங்கே கொண்டு இறக்குற இடத்துல வாடகை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருந்தது. டீசலுக்கெல்லாம் காசு கிடைக்காது. அப்போ 1 லட்ச ரூபாயாவது ஒரு டிரைவர்கிட்ட பணம் இருக்கணும். ஆர்டிஓ பெனால்ட்டி இருக்குது, இன்னும் பிற விஷயங்கள்லாம். இப்போ எல்லாமே ஆர்டிஓ வரைக்கும் ஃபைன் வந்து நீங்கள் ஜிபேயில் அடிச்சு விட்றலாம் பில்லுக்கு. ஸோ அந்த பிரச்சனை வந்த பிறகு குறைஞ்சிருக்கு. இது ஒன்று. அடுத்தது வழிப்பறி குறைஞ்சது. இன்னொன்று நேஷ்னல் ஹைவேஸ் ஆகிட்டு எல்லாமே பெரிய அகண்ட ரோட்டில் வந்து லாரி எல்லாமே ஹைடெக் வண்டியாக வந்துருச்சு. எல்லாமே 90-100 போகுது. 90-100 எங்கே குதிக்கிறது, மிஸ் ஆனால் மண்டை தெரிச்சு போயிடுவேன். மரம் இல்லை, ஹைவேக்காண்டி புற மரத்தை வெட்டியாச்சு. மரம் இல்லை, எங்கே அடர்ந்த மரம் இல்லை, அதனால் குதிக்க முடியல. அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது அதிகபட்சம் இதில் ரிஸ்க் எடுத்து என்ன ஆகிட போகுது, ஒரு டிரைவர்கிட்ட எவ்வளோ வந்துட்டு போகுது, ஒரு 50,000 வச்சுருப்பாங்களா, அதை தாண்டி பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. திருடர்கள் பார்த்து விட்டார்கள். இவங்கள்ட்ட போய் என்னத்துக்குடா வேறு இடத்துல எடுப்போன்னு திருடனா பார்த்து திருந்துற மாதிரி ஆயிடுச்சு. இந்த திருட்டை விட பெட்டர் திருட்டா பண்ணலாங்கிற மாதிரி தான். ஓசூர்லேருந்து புல்லட் ஏற்றிட்டு வர்ற வண்டியை மறைச்சி திருண்டாங்க. புல்லட் பைக் இருக்குல்ல, அதை ஏற்றிட்டு வர்ற வண்டியை டிரைவரை கொன்று எடுத்தாங்க. ஓகே, அந்த சம்பவம் நான் பார்த்துருக்கேன். டிராக்டர் ஏற்றிட்டு வந்தது நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு கண்டெய்னர் டிராக்டர், புது வண்டி. அதை வந்து மடக்கி டிராக்டர் பூரா இறக்குனாங்க வண்டியை விட்டு. அது வழிப்பறி நடந்திருக்கு. இன்னமும் கத்தியை காட்டி லாரி டிரைவர் மிரட்டுறது வாங்குறது ஆங்காங்கே சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. முற்றிலும் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை, சம்பவம் நடக்குது. ஆனால் வழிப்பறி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமா, இல்லை இது வந்து வட இந்தியாவில் எல்லா பகுதியிலுமே இருக்கா சார்? நீங்கள் வேறு, நான் சொல்லுது தமிழ்நாட்டு திருடர்கள் அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கேன். வடக்க போனீங்கன்னா அவங்க வேறு ரகமே வேறு. இன்னமும் பஞ்சாப் சிங்கு வண்டிகளை ஃபாலோ பண்ணி போகிற தமிழ் வண்டிகள் எவ்வளோ இருக்குது. ஒரு சேஃப்டிக்காக. சேஃப்டி. பஞ்சாப் சிங்கு மேலே எல்லாரும் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். பரதேசி, இவனுக்கு என்ன தெரியும் யாரை பற்றி. ஒரு சிங்கு கூட பிச்சைக்காரன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, சிங்கு ரொம்ப தைரியமானவர்கள். வாள் வச்சுருப்பாங்க அவங்க. ஆமாம், நீட்டு வாள். அவங்க வர்ற வரையும் வெயிட் பண்ணி அவங்க வண்டி பின்னாடி போவாங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஒரு சிங்கு வண்டி, லாஸ்ட் வண்டி ஒரு சிங்கு வண்டி, நடுவில் நம்ம லாரிகள் தவிர எஸ்கார்ட் மாதிரி. அவங்க அவ்வளோ நேர்மையானவங்க. சிங்கு அவ்வளோ நேர்மையானவர்கள். அழிச்சு கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல தாண்டிடுவாங்க. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் ரிஸ்க்கான பிளேசஸ் இருக்குது. பாம்பேக்கு முன்னாடி இருக்குது, புனேயில் இருக்குது. அந்த மாதிரி ரிஸ்க்கான இடம் புனேயில் இருக்குது. மகாராஷ்டிராவில் சில இடங்களில் அந்த ரைட்டில் போகிற இடத்துல இருக்குது. ஆந்திராவில் சில இடங்கள் அந்த மாதிரி ரிஸ்க்கான பிளேஸ் இருக்குது. மத்திய டெல்லியில் குறிப்பிட்ட இடத்துல அந்த ரிஸ்க் இருக்குது. சரி, ஊபியில் நிறைய இடங்கள்ல இருக்குது, பீகாரில் நிறைய இடங்கள்ல இருக்குது, ஊபியில் ஜபல்பூரில் எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. வழிபறி பண்ணுறது இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அவனுக்கு என்ன செய்வான், பெட்டு தான் நமக்கு. நம்மளை சும்மா விட்டு கேட்டால் தானே பெட்டு பொழிச்சுது. அப்போ தான் இந்த சிங்குகள்லாம் வாள் எடுத்து இறங்கிடுவாங்க அவங்க சண்டைக்கு. அந்த மாதிரி இருக்குது. இது அப்போ தார்பாய் முருகன் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன். வழிபறி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தார்பாய் முருகன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு குண்டு குழிமா இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ ரோடு குண்டு குழிமா இல்லை. அப்போ லாரி ஸ்லோவாக இப்படி தானே இறங்கி ஏறணும் குழியில். அப்போ டக்குன்னு வண்டியில் தாவுறது, தாவி திருடுறது. மரத்துலேருந்தே குதிக்கிறது, கீழே இருந்து ஏறிடலாம். லாரியில் ஏற முடியாது, திறமை இருந்தால் ஏறிடலாம். ஸ்லோவாக தான் போகும் வண்டி, குண்டு குழியில் எவ்வளோ வேகமாக போடும் வெயிட்டோட. அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து ஓட்டுநர்களுக்கு ஏற்படுற பிரச்சனை. இது நம்ம ரெகுலராக நியூஸில் பார்க்குறோம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னமும் இருக்குது. அதை தாண்டி ஓட்டுநர்களாக வர்ற ஒரு சில பேர், இப்போ தீரன் படத்தில் வர்ற மாதிரி வீடு பூந்து திருடிட்டு போகிறது, இல்லைனா வந்து அவங்களே வந்து வேறு ஏதாவது ஒரு வேலையாக ட்ராவல்லே இருப்பாங்க, வீடுகளுக்கு பூந்து இல்லை தனி மனிதர்களை தாக்குற விஷயங்கள் இருக்குல்ல சார், அது மாதிரி சம்பவங்கள் நடந்தது. மேவாட்டு கொள்ளைகள் ஹரியானாவில் இருக்காங்க. மேவாட்டு நீங்கள் சொல்கிறது பவாரியாரை சொல்கிறீங்க. பவாரியார்கள் வந்து அவங்களுக்கு எந்த இலக்கும் கிடையாது, லாரி தான் அவங்களுக்கு முதலீடு. உங்கள் வீட்டு வாசலில் லாரியை போட்டு வேலை பார்ப்பாங்க. 10 காலில் ஏடிஎம் இருக்காது, தூட்டி போயிடுவான். ஏடிஎம் மிஷினோட கேட்டுறது. அப்புறம் கொஞ்சமாக கையை விட்டு எடுத்துக்கிட்டு பொறுமையாக கொண்டு போய் எண்ணிக்கலாம். நம்ம ஒரு மாதிரி இதை கட் பண்ணுறது டார்ச் அதெல்லாம் தேவையில்லை, வன்முறையெல்லாம் இல்லை. அப்படியே மிஷினோட தூக்குடா, அப்படி தூக்கிட்டு போகிறோம். அப்படி தான் ஒரு வாட்டி முட்டாள் தூக்கிட்டு போனால் பார்த்தா என்ட்ரி போகிற மிஷினை தூக்கிட்டு போயிட்டான். பாஸ்புக் என்ட்ரி போகிறோம், அவ்வளோதான். வடக்கன்ஸ் மூளையும் அவ்வளோதானே இருக்குது, மண்டையில் அவ்வளோதான் அறிவு இருக்கும். இது பணம் போடுறதா பாஸ்புக் என்ட்ரியை தூக்கிட்டு போயிருக்காங்க, விடிய அறுத்துட்டு போய். பவாரியார்கள் வந்து நம்ம கும்மிடிப்பட்டி எம்எல்ஏ சுதர்சனத்தை கொலை பண்ணாங்க தம்பி. சிட்டிங் எம்எல்ஏ அட்டிதானே, அப்படியே டங்குன்னு மண்டை. குழந்தைங்க, பெண்கள், கர்ப்பிணிகள், வயதானவங்க எந்த விதிவிலக்கும் கிடையாது. மட்டுமே தான் நேரே அள்ளிட்டு போகிறது. குறைந்தபட்சம் கட்டி போட்டாவது எடுத்துகிட்டு போகலாம்.
இல்லை ஒரு கென்னை வச்சு எல்லாம் அமைதியாக இரு, நான் எடுத்துகிட்டு போகிறேன், அவனுக்கு அது தெரியவே தெரியாது பவானியர்களுக்கு. அவனுங்க அது லாரியை கொண்டு போட்டு கிருஷ்ணகிரி இருக்குல்ல, அதில் கூட்டுறவு சொசைட்டி கேள்விப்பட்டீங்களா? அந்த கிராமமாக சேர்ந்து கூட்டுறவு சொசைட்டி அது வாசலில் லாரியை போட்டு வேலை பார்க்குறது. பெட்ரோல் வருதுனாக்க ரஜி அவஜி கிரவுண்ட் ஜி ஏதாவது சொல்கிறது, பெட்ரோலுக்கு குளிஞ்சு லைட் அடித்து பார்ப்பாங்க, ஏதாவது பொருளை கைட்டி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அது அந்த வண்டியில் உள்ள பொருளவே இருக்காது. சென்டர் ஜாயிண்ட் ஒன்று கைண்டு போச்சுன்னா வேறு ஒரு சென்டர் ஜாயிண்ட் வச்சுருப்பாங்க, கையில் கிரீஸெல்லாம் தடவிட்டு வண்டி வேலை பார்க்குற மாதிரி லைட்டை போட்டு டெஸ்ட் லேம்பு போட்டு, டெஸ்ட் லேம்ப்னா பேட்டரிலேருந்து போகிறது பேர் டெஸ்ட் லேம்ப் டெஸ்ட் லேம்ப் போட்டு சரிங்கடான்ட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த லாரி வந்து அந்த ஏடிஎம்மை மறைச்சி நின்றோம். காலைல பார்த்தா அந்த ஏடிஎம்மே இல்லை, தூட்டி விட்டாங்க. அதே மாதிரி தான் கூட்டுறவு சொசைட்டி முடி போட்டு விடிய வேலை பார்த்துட்டு அந்த கடைசியாக உச்சக்கட்ட சவுண்டு ட்ரில்லிங் போடுறாங்களே வெல்டிங்கு, அப்போ அந்த லாரியை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணுவாங்க கடுமையாக. நீங்கள் பார்க்கல என்ன இன்றைக்கி வண்டியை சீர் பண்ணி ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க, பிரச்சனை இருக்குது, வண்டியை ரேஸ் பண்ணு பயங்கரமாக ரேஸ் பண்ணுறது, சவுண்டு சுத்தமாக கேட்காது வெளியில். அப்படியே சொசைட்டி அடிச்சுட்டு விட்டானோ, கிட்டத்தட்ட 450 பவுன் அடிச்சுட்டு விட்டானோ. ஓகே, இதுவும் இருக்குது வழிப்பறியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் பவாரியர்களை பற்றி படம் இப்போ தீரனுக்கு அப்புறம் நிறைய பேர் தெரியும் சார். நீங்கள் சொன்ன இந்த மேவாட்டுன்றவங்க யார்? மேவாட்டு இப்போ கேரளாவில் போய் ஒரு ஏடிஎம் தூக்குறானு பாருங்க, ஒரே நைட்டில் மூணு ஏடிஎம் அடிச்சானுங்கல்ல, அடிச்சுட்டு அவனுக்கு நம்ம இப்போ கேரளா போலீஸும் ஒரு காரை தேடிக்கிட்டு இருக்கான், ஹூண்டாய் காரை. அவன் அந்த காரையே ஒரு கண்டெய்னரில் ஏற்றிட்டான். காரை தேடி கொண்டு இருக்கிறாய், கண்டெய்னர் போய் கொண்டு இருக்கிறது, கண்டெய்னரு காரை தான் சிசிடிவி பார்த்துட்டு கண்டெய்னரில் ஏற்றிட்டான் காரை திறந்து வச்சு. அவன் பண்ணது என்ன தெரிஞ்சான், டோல்கேட்டுக்கு ஸ்டாப் பண்ணாங்கல்ல, டோல்கேட்டை வைலண்ட் பண்ணான் அவன். கடைசியாக நாமக்கல் பக்கத்தில் வச்சு சுட்டாங்க, என்கவுண்டர் பண்ணாங்க. நாமக்கல்லே அவனை யாரும் போலீஸெல்லாம் துரத்தலை, அவனை துரத்துது டோல்கேட்டில் 50 ரூபா வாங்குற துரத்துறது. அவனுக்கு டோல்கேட் வண்டி எது போலீஸ் வண்டி எதுன்னு தெரிஞ்சாதானே. மண்ணாங்கட்டி என்கேச்சைன்னு இருக்கும் நேஷனல் ஹைவேஸ் வண்டி, அது துரத்தி இருக்கு. லைட்டு எரிஞ்சோன்ன மேலே போலீஸ் தாண்டா இரவுஜி அவுஜி வேகஞ்சின்னு நான் வச்சு அடித்தானோ கொண்டாந்து நாமக்கல் ஒரு பைக்கை விட்டு தூக்கிட்டானோ. பைக்கை விட்டு தூக்கின போய் இறங்கி பைக்குக்கான தெண்டத்தை கொடுத்துருந்தா மாட்டியே இருக்க மாட்டானோ. எவ்வளோ இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க பாருங்க. சின்ன டோல்கேட்டு அடுத்து போலீஸ் துரத்துனா அவன் நிறுத்தின டோல்கேட்டுக்காரன் 500 காசு கொடுத்து அவன் போயிருப்பான். அடுத்து பைக்காரன் உடச்சான், பைக்கை மோதினா இல்லை நாமக்கல்ல ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு, அந்த பைக்கே 1 லட்ச ரூபா தான் வச்சுங்க. அரே ஜி அவோஜி இந்த 1 லேக் ஜி ஆளை விடுச்சு, இங்கே தான் இருக்கேடா பணம், 8-10 கோடி ரூபா பணம் இருக்குல்ல, எதுக்கு 1 லட்சம்? அவனை ஒத்துமா ரவுண்டு போட்டாங்கன்னு சொல்லி கண்ணாப்புனான்னு ஓட்டி போலீஸ் சேஸ் பண்ணி ஃபயரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ. அப்புறம் தான் போலீஸ் சுட்டு வீழ்த்தினாங்க நாமக்கல்ல. இப்போ சமீபத்தில் நடந்தது. அவங்களுக்கு அவ்வளோதான் சென்ஸ் இருக்கும் சார். இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்க வட மாநிலத்திலேருந்து வர்றவங்க, இவங்க வந்து இதை விட்டு திருந்தி வாழலாம், நம்ம பண்ணுற தப்புன்ற ரியலைசேஷன் இருக்குமா இருக்காதா சார்? திருந்தியெல்லாம் இல்லை, எனக்கு இது நியாயமாடாம வரல புலிகேசியில், அவனுக்கு அது நியாயம்தான். அவனும் அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்கள். நீங்கள் நம்மளை வைத்துக்கொண்டு நம்மளை பார்த்து கொண்டு நம்ம இங்கே உள்ள ஹிந்திக்காரங்களை பார்த்துட்டு நீங்கள் ஹிந்திக்காரனை சாப்பிட்டா தானே இருக்கான்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. அவன் பயங்கர அக்ரெசிவ் மென்டாலிட்டி உள்ளவன். ஈரம் இருக்காது, ஈரமான சாப்பாடு இல்லை அவன் சாப்பிட்ற சாப்பாடு ட்ரை ஃபுட்டு தானே, ஈரம் இருக்காது அவன்கிட்ட. ஏங்க குழந்தைய வந்து சீர்காழியில் இப்போ ஒரு சம்பவம் தம்பி, ஒரு வீட்டில் வந்து நகைக்கடை ஓனர், அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்க கொள்கிறான். பச்சை பிள்ளையா தூக்கி கொஞ்சிருக்க மாட்டான் அந்த பிள்ளைய, அதை அடிச்சு ஒரே அடியில் மண்டை சதறி போச்சு. சீர்காழியில் அந்த குழந்தைய தூக்கி நீ கொஞ்சிருக்க மாட்டேன். அவன் பாருங்க, அவன் சீர்காழியில் வேலை பார்க்குறான், அவனுடைய ஃப்ரெண்டு கும்பகோணத்தில் வேலை பார்க்குறான். இந்த ஓனரும் அந்த கும்பகோணத்தில் உள்ள ஓனரும் ஃப்ரெண்டு. ஓகே, ஈவன் டிரைவர் அவன் அங்கே இந்த பிளம்பர் கடையில் பொருள் எடுக்கிறவன். 2 பேருக்கு லிங்க்குங்கிறது 2 ஓனருக்குமே தெரியல. ஆனால் 2 பேருமே திட்டம் போட்டு 2 இடத்துல வேலைக்கு சேர்றான். சேர்ந்து உள்ள லிங்க் ஆகுது, சீர்காழியில் நகை போடுறத ஃபிக்ஸ் பண்ணுறானுவோ. அவனுக்கு 2 கூட்டாளி சேர்த்துக்கிறான். வந்து அட்டி வீட்டில் எல்லாருக்கும் ஒரு அட்டி தாங்க, ராட் அட்டி தானங்க, டம்முன்னு அடிச்சுட்டு நகையை பூரா சுட்டிட்டு வயல்வெளியில் போகிறானோ. வயல்வெளியில் ஊருக்கு அந்நியமானவங்க வயல்வெளியில் போனால் எல்லோரும் பார்க்க தானே செய்வாங்க, கிராமத்து மூலம். கண்டிப்பாக யாரா என்னொன்னு அவனுல ஊர் மக்கள் அட்டாக் பண்ண பார்க்குறானோ. சுற்று வளைச்சி போட்டாங்க. போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர் ஆச்சு. அதில் சீர்காழியில் எந்த இடத்துல வரும்னா எக்ஸாக்ட்லி எருக்கூருங்கிற பிளேஸ்கிட்ட தான் அந்த என்கவுண்டர் நடந்துச்சு. பின்னாடி ஒரு வயலில் வச்சு போட்டாங்க. அப்புறம் அவங்கள்கிட்ட இருக்கிற இறக்கமே அதுதான். லாரியெல்லாம் வடக்க போயிட்டு வர்றாங்களா வட மாநிலத்தில், வந்தால் தான் போச்சு. பஸ்ஸு நான் சொல்கிறேன், பஸ்ஸே சேஸ் பண்ணணுங்க. பப்ளிக் யூஸ் பண்ணுறது பஸ்ஸே சேஸ் பண்ணணும். பஸ்ஸில் ஏறுறதுக்கு என்ன பயனா, எவனாவது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு கென்னு பிஎஸ்ஓடு இருப்பாங்கிற பயம்தான் அவனுக்கு. அதுக்கு ஒன்றும் பெருசாலும் பயந்துட மாட்டான், திரும்பி கிடாச்சிருவான் அவன். பஸ்ஸை மொத்தமாக சேஸ் பண்ணி பஸ்ஸில் எது நகை சேஸ் பண்ணிட்டு வரும். ஓகே, அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா சார்? நடந்திருக்கு. அவங்களுக்கு தேவை மணி, பணம். வடக்கே பணமே கிடையாது தம்பி. தமிழ்நாட்டிலாம் பச்சை கொடுத்துருக்கு, தமிழ்நாட்டில் பச்சை பச்சைன்னு இருக்குது. மொத்த லோடையும் இறக்குறது, மொத்த லோடை கம்பி லோடு இருக்குல்ல, கம்பி லோடு மொத்தமாக இறக்குறது.
மொத்தமாக லாரி டிரைவர் வரிசை அனுப்பி விட்றது எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மொத்தமாக வண்டியாக கை மாற்றுறது. இப்போ ஆக்சுவலாக மெட்டீரியலாக உள்ளதை வந்து இவனை திருடுறது இல்லை இப்போ. ஏன்னா அதை மாற்றுறது சிரமமாயிடுது. இங்கே போய் விற்கணும், அதை அங்கேயாவது விற்கணும். டைரெக்டு கோல்டு டு கோல்டு. அது கொள்ளையா மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் அடிக்கலையா, அப்படியே தோலில் தூக்கி பெரிய நகை மூட்டையை தோல் அள்ளி போட்டு போயிட்டுருக்கேன், சாக்கில் அள்ளி போட்டு. கீழே நகை கடையில் செதறி கிடந்த நகையே ஒரு 50 பவுன் இருக்கும். செதறி கிடந்து வேண்டான்னு தூக்கி எறிஞ்சுதா, இல்லை அள்ளி போட்டப்போ கொஞ்சம் கொட்டுதில் கீழே ஜல்லி மாரி அதை விட்டுட்டு போனது 50 பவுன் கிடந்து. கிரைம் சீன்லேயே 50 பவுன் ஃபுல்லாக கிடக்குது கீழே. சும்மா கிரவுண்ட் செதறினது தூக்கி சாக்கு மூட்டையை போட்டு போயிட்டுருக்கான். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய முட்டை. சார், முன்னாடி காலகட்டத்தில் 2000ஆவது ஆண்டுக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து இதே மாதிரி சின்ன சின்ன கும்பல்கள் வந்து வழிப்பறி பண்ணுவாங்க, பார்டர் ஏரியாஸில் நின்று வழிப்பறி பண்ணுவாங்கன்ற கதைகள் இருக்குல்ல சார், அது நடந்திருக்கு அந்த மாதிரி? இன்றைக்கும் வந்து கோழி முட்டையை நம்ம கண்ணாடியில் அடித்தா நிப்பாட்டாதீங்க, திடீர்னு வீட்டில் யாராவது வெளில மோட்ரு போட்டு தண்ணி ஊற்றினா வெளில போய் கதவு திறக்காதீங்கலாம் இப்போ சொல்லிட்டு தானே இருக்காங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோழி முட்டை கண்ணாடியில் அடிக்கிறது, வைப்பரை போட்டோன்னா தண்ணியும் அந்த முட்டையும் சேர்ந்தா கொலன்னு வென்சில் ஆகிடும், பிளர் ஆகிடும், வெள்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நீ வண்டி நிறுத்தி தானே ஆகணும். பஞ்சர் ஆகுது இல்லை, பஞ்சர். அந்த பஞ்சருக்கெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. கார் தானே போனால் போகுது. அது பஞ்சர் ஆகணும்னு நிப்பாட்டு இறங்குவோம், திடீர்னு கும்பல் போயிடுவான். லேடிஸை காட்டி வழிபடி பண்ணுறது இப்போ நடந்துச்சு ஒன்று. லேடிஸை காட்டி வழிபடி பண்ணுறது நம்ம மதுரை வாயில் இருக்கிற தம்பி வாடகை கார் ஓட்டுறாங்கல்ல, இந்த ஓலா ஊப்பர் லேடிஸ்ன்னு இருக்குது. தலைவன் லேடிஸ் நின்னோடனே கையெல்லாம் காட்டுதுன்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு வண்டியில் ஏற்றிருக்கான். அந்த லேடிஸோடு சேர்ந்து 2 ஆம்பளை ஹிந்திக்காரங்க இறங்கியிருக்காரு உள்ள. டாயின்னு தலைவன் வண்டியை விட்டுட்டு ஓடி போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து மீட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மதுரை பைபாஸ் கிட்ட சொல்கிறேன், நீ ரொம்ப தூரம் போகிற. எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லேடிஸை காட்டி வழிபறி பண்ணுறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சார், இவங்களை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிக்கவோ இல்லை அந்த மாதிரி இதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்தந்த மாநில காவல்துறைக்கு தெரியும்ல சார், இங்கேருந்து போகிறாங்க ஒரு கேங்கு ராபரி பண்ணுறாங்கன்ட்டு. ஏன் சார் அவங்க ஸ்டேட்டுக்குள்ளேயே அவங்களை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க? இப்போ போகிறதுனா நீங்கள் வந்து இப்போ ஈரானிய கொள்ளையரசு வந்து ஃப்ளைட்டில் வந்து செயின் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளைட்டில் போகலையா, ஃப்ளைட்டில் வந்து அடையாரில் ஒரு செயின், பெசன்னரில் ஒரு செயினாக இருக்கிறான், அடையாரில் ஒரு செயினாக இருக்கிறான், வேளச்சேரியில் ஒரு செயினாக இருக்கிறான், கிண்டியில் ஒரு செயினாக இருக்கிறான், அப்படியே மீனம்பாக்கத்து போகிறான். என்னடா அடுத்தவர்கள் கிண்டியோடு நிப்பாட்டி விட்டார்கள்னு போலீஸ் பார்த்தா ஏர்போர்ட்டில் இருக்கான். ஃப்ளைட் ஏறுறது விட்டா ஃப்ளைட் ஏறிருப்பான். ஒரு என்கவுண்டர் ஆச்சு. அதில் தரமணியில் வச்சு போட்டாங்கல்ல, ஒரு என்கவுண்டர். அதில் அப்படி வர்ற இன்புட் அவுட்புட் வந்து பஸ்ஸில் தான் வருவான், ரயிலில் தான் வருவான். இப்போ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இறங்கிடுறான்னா என்ன பண்ண போகிறீங்க? சென்ட்ரலில் நீ செக் பண்ணிட்டு உட்காந்துருக்க, திருவள்ளூரில் இறங்கிடுறான், என்ன செய்யறது? ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மாநிலத்தினுடைய கிரைம் பியூரோ தெரியும்ல சார், இங்கேருந்து கொள்ளையர்கள் போகிறாங்கன்ட்டு அவங்கள தடுக்கிறதுக்கு மாநில காவல்துறை அரசாங்கம் ஈடுபாடு காட்டுறது. இங்கேருந்து போகிறவங்களாம் ரொம்ப கம்மி. வட மாநிலத்துக்கு வர்றவங்க தான். வர்றவங்களை நீ எப்படி கணிக்கிறது? இதான் பானிபூரி விற்கிறதுலேருந்து பந்தல் பூரி விற்கிறதுலேருந்து எல்லாம் தான் வேலை பார்க்குறான். அனைத்து ஹோட்டல் கிச்சன்லேயும் அவன் தான் இருக்கான். அவன் என்ன பேசிக்கிறான்னு தெரியவும் மாட்டுது, அவன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியவும் இல்லை. இப்போ இவனோட அடி ஹிந்தி கற்றுக்கணும் போல இருக்குது, திருடாமல் இருக்கிறதுக்காக விட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு ஹிந்தியில் வந்து திருடனா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. இது ராடு முருகன் ஒரு ஆள். ஓகே, பயங்கர டெக்னிக்கல் ஆள், அதிபயங்கர டெக்னிக். ஒரு வீட்டில் போய் திருடிட்டு ஹிந்தி மொழியில் பேசிக்கிறது, வெளியூர் ஆள் மாதிரி காமிச்சிட்டு வர்றது, வீட்டில் போய் திருடுறது, ஹிந்தி கொலையெல்லாம் பண்ணுறதில்ல, கட்டி போட்டு திருடுறது, ஹிந்தியில் பேசிக்கிறது. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன், ஐயா ஹிந்தியில் தான் ஏன் பேசுனான், நல்லா தெரியுமா ஹிந்தியில் ஏன் பேசுனான், நீங்கள் வடக்க பக்கம் தேடிக்கிட்டு போகிறது. பார்த்தா அவன் தமிழ்நாட்டு ஆள். விருதுநகரில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கே கட்டிட்டாப்புல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், BMW கார், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலு, அந்த மாதிரி இருக்குது கேஸு. அவர் வந்து திருடுறது பூரா பார்த்தா ரயில்வே ட்ராக் ஓரம் உள்ள வீடுகள் தான் கார்னர். அது ரீசன் நிறைய 3 ரீசன் சொன்னாங்க. அதில் பயங்கரமாக இருந்துச்சு. டக்குன்னு ரயில்வே போலீஸ் வந்தால் டாய்லெட்டு போகிற மாதிரி கீழே உட்காந்துடுறது தான், சந்தேகம் வராத ஒன்று. அடுத்து ரயில்வே ட்ராக்கில் நாய் இருக்காதான். ட்ரெயினுக்கு வந்து கடிச்சு விட்டு நாய் வந்து அடிபட்டு செத்து போகணும், அது சத்தத்துக்கு ஓடிப்படும் நாய். 2. 3வது விஷயம், ரயில்வே ட்ராக் ஓரத்தில் உள்ள வீடுகள் இருக்குல்ல, அதில் எந்த வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க, எந்த வீட்டில் கோலம் போடுறதுன்னு பார்க்குறதா. கோலம் போடுறது ஆள் கரண்டாக இருக்காங்க, கோலம் ஒரு 2-3 நாள் போடாமல் இருந்தால் ஊரில் ஆள் இல்லை, ஊரை பூந்து அடி. யோசிச்சு பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜியை? செமையாக இருக்குல்ல, எனக்கே செமையாக தான் இருந்து கேட்க உள்ள. எத்தனை பைக் கிடக்குன்னு கணக்கு பண்ணுறதா, பைக்கில் சீட்டில் எல்லாம் தூசி இருக்கான்னு பார்க்குறதா, யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலையா. ஒரு வாரம் சும்மா கிடக்குன்னா ரைட்டு, யாருமே இல்லை. உள்ளே புது சமைச்சு சாப்பிட்டவங்களாம் இருக்காங்கங்க, வீட்டுக்குள்ளே புது சமைச்சு சாப்பிட்டு நிதானமாக திருடினவங்களாம் இருக்காங்க. ஈசிஆரில் ஒரு திருட்டு சம்பவத்தோடு முடிக்கிறேன் நிறைவா. பக்காவான வீடு, ஹைடெக் பங்களா, உள்ளே போயிட்டான் திருடர், உள்ளே போயிட்டார். உள்ளே போய் டோட்டலாக உள்ளே எல்லாத்தையும் லாஸ் பண்ணியாச்சு. தம்பி என்ன பண்ணிட்டாப்புல, ஃப்ரிட்ஜை திறந்துருக்காரு, வெளிநாட்டு ரக மதுபானங்கள்.
எனக்கு அடி எடுத்து ஊற்று அடி 3 பேர் அடிச்சு கனவு இதுதான் நிஜம் இதுதான் யார் சொல்லுவார்னு மல்லாக படுத்து போதையில் படுத்து விடுதுன்னு ஹவுஸ் ஓனரே வந்து பொறுமையாக கதவை வெளில சாத்திட்டு போலீஸ் சார் வாங்க சார் பார்த்தா மிச்சரு கறி ஃப்ரிட்ஜில் இருந்த கறியெல்லாம் தின்றுருக்காங்க போதையில் தூக்கிட்டான் திருடன் நகையெல்லாம் அப்படி இருக்குது சரி வாங்க தம்பி கிளம்புங்க அதுவும் நடந்திருக்கு யார் கூட்டு போகிறாங்கன்னே தெரியாம இன்னொரு திருட்டு சம்பவம் ஈஸியாரில் சொல்கிறேன் உள்ள புது ஃபுல்லாக திருட்டான் திருடன் கதறி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உள்ள புது ஃபுல்லாக அடிச்சாச்சு அடித்தா அந்த ஆட்டோமேட்டிக் டோரு இவங்களுக்கு தெரியலது ஒன்று போய் லாக் ஆகிடுச்சுன்னா விழுந்துருச்சு டோரை திறக்க முடியல பாஸ்வேர்டு தெரியாது எங்கே தெரியுங்க பாஸ்வேர்டு உள்ளே கடந்து சோறு தண்ணி இல்லாமல் கடந்து கதறி புலம்பி வழியே இல்லை வெளியிலே போக முடியல சுத்தமாக லாக்கு அந்தளவுக்கு ஹைடெக் டெக்னாலஜி உள்ள போட்டு அந்த உடைக்கிறது ஒன்றும் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை கடைசியாக 3 நாள் கழிச்சு ஹவுஸ் ஓனர் வந்து திறந்தப்ப முதல்ல எங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்புறம் பேசிக்குவோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு கதறின சம்பவமும் இருக்குது. ஓகே, நாங்கள் ஸ்டேஷனுக்கு வராங்க நாங்கள் ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்கணும் சாப்பாடு ஆர்டர் போடுங்க சாப்பிடுவோம்னு சொன்ன கதையும் இருக்குது. அப்புறம் திருடு வழிபறியில் 1000 விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ஆக்சுவலாக கனரக வாகனம் ஓட்டுறவங்களுக்குலாம் முன்னாடி உயிர் பாதுகாப்பே கிடையாது. இப்போ ஒரு சிசிடிவிலாம் வந்த பிறகு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி பாதுகாப்புலாம் இருக்குலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கெல்லாம் வண்டிக்குள்ளேயே ராடெல்லாம் நாங்கள் வண்டிக்குள்ளேயே ராடு வச்சுருப்போம். இவனுக்கு அப்படியே ஸ்லோவாக தான் போகும் லாரி. இப்போ வந்து தொப்பூர் காட்டில் ஏறுதுன்னு வச்சுக்கங்களேன், இன்ச்சாயிரும். அதான் நடந்து போகிறவன் வந்து கூட இதெல்லாம் வேகமாக போயிடுவான்.